ஒரு சபை, சின்ன சர்ச். அந்த சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். இந்த மாதிரி ஒரு புல்பிட் இருந்துச்சு. அதுக்கு பின்பதாக உட்கார்ந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு ஒரு பாப்பா ஸ்பெஷல் பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னார். உடனே அந்த பாப்பா வந்து ஃப்ரண்ட்ல நின்று பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. நான் பார்க்க முடியல, ஏன்னா இதுக்கு பின்பதாக நான் உட்கார்ந்து இருந்தேன். ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அந்த பிள்ளை பாடுது, நல்லா பாடுது. என்னடா அது இவ்வளவு சத்தம், நல்லா அழகா பாடுது. சரி, எல்லாம் முடிஞ்சு அந்த பிள்ளை அப்படி திரும்பி வந்து மைக்கை கொடுக்கும் போது தான் பாக்குறேன், தடவி தடவி வருது, 2 கண்ணும் தெரியல. அப்ப நான் பேக்ரவுண்ட விசாரிக்கிறேன், என்னமா ஆச்சுன்னா, சின்ன வயசுல அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு கண்ணுல கேன்சர் வந்து 2 கண்ணியை தோண்டி எடுத்துட்டாங்க. உள்ள ஒண்ணுமே இல்ல, போலா இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க, ஷெல்லு. அப்ப இந்த பிள்ளையை பார்த்த உடனே நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன். குறையுள்ள பிள்ளை சொல்லுது, எனக்கு குறை ஒன்றும் இல்ல, ஆண்டவர் என்ன நிறைவா வச்சிருக்கிறார். ஆமென். அதுதான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனின் இருதயம். என்ன தெரியுமா? குறையே இருந்தாலும் எனக்கு குறை ஒண்ணும் இல்லையா, ஆண்டவர் என்ன நிறைவாய் நடத்தினார். நான் வீட்டுக்கு போனேன், உடைக்கப்பட்டேன். உடனே உட்கார்ந்து பாட்டு எழுதுறேன். ஆண்டவர் என்னோட கூட பேசுறாரு, குறை ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என்ன நிறைவா நடத்துறீங்க, எத்தனை நன்மை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க சொல்லி எழுதி முடிச்சிட்டேன். அப்ப ஆவியானவர் சொல்றாரு, இந்த பாட்டுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருப்பா உனக்கு? அந்த பிள்ளை தான். அப்ப அந்த பிள்ளையோட நீ போய் சேர்ந்து பாடுன்னு சொன்னாரு. நானும் இந்த பிள்ளையை தேடி போனேன். புளியந்தோப்புல ஒரு சின்ன ஒரு ஹவுசிங் போர்ட்ல அந்த பிள்ளை இருந்துச்சு. கண்டுபிடிச்சேன், தூக்கிட்டு வந்தேன். பாட்டு பாட கூட்டு போய் ஸ்டுடியோல உட்கார வச்சோம். போய் உட்கார வச்சு பாட வச்சோம். பாட வைக்கும் போது இந்த பாட்டுல பாருங்க, நன்றி உமக்கே நன்றின்னு பாட்டு வரும். ஸ்டுடியோல தான் பாடுது அந்த பிள்ளை. அந்த நன்றின்னு இடம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளையோட கை மேல போய் அந்த பிள்ளை ஆராதிச்சுக்கிட்டே பாடுச்சு. அது இன்னும் என்ன அதிகமா உடைச்சது. அந்த பிள்ளைக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நன்றின்னு வந்தா அது கையை உயர்த்தி சொல்லணும்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பாட்டை கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு பாடி பிரசங்கத்துக்குள்ளாய் போக விரும்புகிறேன். குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக சொல்லுங்க. குறை ஒன்றும் இல்ல, குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே. சொல்லுங்க, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க.